ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிற சம்மும் ஈஸியான சம் தான். அதுவும் குரூப் 1ல் நமக்கு கேட்ட கொஸ்டினை பாருங்கள். ஏபிசி ஆகியோர் பெறும் ஊதியங்களின் கூடுதல் 33,300. அதாவது டோட்டல் சேலரி வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 33,300ன்ட்டாங்க. அவர்கள் அவருடைய வருமானத்தில் இருந்து முறையே 80%, 85% மற்றும் 75% செலவு செய்கின்றனர். அவங்க வருமானத்துலேருந்து 3 பேர்த்தோட கூடுதல் இவ்வளோ, அவங்க வருமானத்துலேருந்து 80, 85%, 75%ன்னு சொல்லிட்டு அவங்க செலவு செய்கிறாங்க. மேலும் அவர்களுடைய சேமிப்பு 7:6:9 எனில் பியின் ஊதியம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பியோட சேலரி மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜில் வந்து செலவு செய்கிறாங்க, இவ்வளவு வந்து சேமிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 100ல் 80% வந்து யார் செலவு செய்கிறா? ஏ. அப்போ மீதி 20% தான் அவர் சேமிக்கிறார். அப்போ அந்த 20% நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், 20/100. அப்போ இது கட் பண்ணிங்கன்னா 1/5. அப்போ எவ்வளவு அவர் சேமிக்கிறாரு? 7x 7. அப்போது 5 × 7 வந்து நமக்கு 35x. பி எவ்வளவு வந்து செலவு இது பண்ணுறாரு? 85%. அப்போ 100ல் 85 போச்சுன்னா மீதி 15. அப்போ 15% அவர் சேமிக்கிறார். 15% எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 6. அப்போது 15/100 இதை கட் பண்ணிங்கன்னா 3/20ன்னு வரும். அப்போது 1 3 3 2 6. அப்போ 20 × 2 40x. சி அதே மாதிரி எவ்வளவு? 75% செலவு செய்கிறாரு, மீதி 25 சேமிக்கிறாரு. 25%னா எவ்வளவு? 9 சொல்லியிருக்காங்க. 9x. அப்போது இதை பாருங்கள், 1/4. 1 25 25, 4 25 100. அப்போ இதை 4 × 9 36x. அப்போது இவ்வளவு அவங்க வந்து சேமிக்கிறாங்க. இது 3ஐயும் நீங்கள் கூட்டி எவ்வளவு அவங்க வருமானம்? 33,300. இதால் நம்ம வகுத்தோம்னா அதுதான் ஒரு எக்ஸ். அதாவது 3ஐயும் நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 3ஐயும் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா 111 வரும். 111x = 33,300. அப்போது இது வந்து ஒரு வாட்டியும் இது வந்து 3 வாட்டி. அப்போ 300. எக்ஸ் வந்து எவ்வளவோ? நமக்கு 300. அப்போ பியோட ஊதியம் எவ்வளோ? 40. 40ங்கிறது வந்து அவரோட சேமிப்புனா அவரோட ஊதியம் வந்து 300. 40 × 300 12,000. அப்போ நமக்கு ஆன்சர் 12,000.